விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ணதுலேயே ஹையஸ்ட் வியூ போன எபிசோடு அப்படிங்கிற அந்த தகவல் வந்திருக்கு. இதுதான் அவங்க ஹையஸ்ட் வியூவா. ஏன்னா நேற்று அந்த எபிசோடு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக நமக்கு இருந்தது. என்ன எல்லாம் கேட்கணும்னு நினச்சாரோ அதையெல்லாம் கேட்டார், அதெல்லாம் அட்ரஸ் பண்ணார். அதுலேயும் சில பல குறைகள் இன்னும் இது கொஞ்சம் கேட்டிருக்கலான்ட்டு எல்லாத்தையும் ஒரே நாளில் பண்ணிட்டா. அது ஹோஸ்ட்டு கிடையாது, சில விஷயங்களை வச்சு தான் அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. என்ன என்னால் பொறுத்த வரைக்கும் அது இன்றைக்கி நேற்றுக்கு ஆப்போசிட் மாதிரி தான் இருந்தது. உப்பு சப்பு இல்லாத விஷயங்கள்லாம் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னென்னா சட்னியை வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் சாப்பாடை கொட்டிட்டாங்க. இது பிக் பாஸில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறது தான். ஏன் அந்த விஷயம் வந்ததுன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்ட் அந்த ப்ரோமோ 1 hour எபிசோடை விட ப்ரோமோ கண்டென்ட் நிறையா பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் சேதனை. கண்டிப்பாக, ஏன்னா அவருக்கு இருக்கிற டைமுக்கு அது அவரால் பார்க்க முடியும். அதுக்கடுத்தது எல்லோரும் ஒரு ஷீல்டு போட்டு வாழ்வாங்க இல்லையா? இப்போ நம்ம நேச்சுரலாக ஒன்று இருக்கோன்னா அதுக்கு ஒரு ஷீல்டு நம்ம போட்டு வாழ்வோம். அது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் அட்ரஸ் பண்ண சொன்னார். அதெல்லாம் நமக்கு ஒன்றும் பெரிய அளவு இன்ட்ராக்ட் ஆகலைன்னு வச்சுப்போம். அதுக்கு பிறகு அந்த எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்தாருங்க. ஏன்னா இந்த எபிசோட்லேயே எல்லோரும் பயப்படுறது அந்த எவிக்ஷனுக்கு தான். கனி அண்டு திவாகரை ஹாட் சீட்டில் உட்கார வச்சுருந்தாங்க. அதுவே ஹவுஸ்மேட்ஸுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா கனி கண்டிப்பாக சேவ் ஆகிடுவாங்க, திவாகர் சேவ் ஆகிடுவாங்க, அரோரா தான் வெளியேறுவாங்க, ரம்யா தான் வெளியேறுவாங்கும்போது அவங்கள சேவ் பண்ணிவிட்டு இவங்களை உட்கார வச்சுருந்தாங்க. அதேமாதிரி பார்வதியை பற்றி அட்ரஸ் பண்ணும்பொழுது சிவப்பு கலர் சட்டை வந்தால் எவிக்ஷன் அப்படின்னு எல்லாம் நினச்சிப்பாங்களாம். இவங்களுக்கு சிவப்பு கலர் சட்டை வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார். நாங்கள் ஒன்றே அங்கேருந்து வந்ததெல்லாம் அனுப்ப மாட்டோம், அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் பண்ணி தான் உங்களுக்கெல்லாம் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திவாகருடைய எவிக்ஷன், திவாகருடைய கார்டை காட்டும்பொழுது ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் அதிர்ச்சியில் அடைஞ்சாங்களா என்னென்னா அந்த மாதிரி ஆகலை. பார்வதியே ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹாப்பி தான். அதுக்கப்புறம் அவர் போகிறார் அப்படிங்கும்போது அந்த வலி ஏற்படுது. நம்ம கூடயே இருக்கிறவங்க நம்மளை விட்டு பிரியும் பொழுது அந்த வலி ஏற்படும் இல்லையா? அது பார்வதிக்கிட்டேருந்து வந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் திவாகர் மேடையில் போய் ஒவ்வொருத்தவங்களையும் அட்ரஸ் பண்ணும்போது கமருதீன் ஆரம்பத்தில் அவர் ரொம்ப அவருக்கும் 7ஆம் பொருத்தமாக இருந்தது. கடந்த ஒரு வாரமாக நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அந்த விஷயத்த சொன்னார். கானா வினோத் உடையிறாருங்க. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், திவாகர் வெளியில் ஏறியது யாருக்கு தெரியுமா மிகப்பெரிய லாஸு? கானா வினோத்துக்கு தான். ஏன்னா கானா வினோத்தினுடைய கேமே வினோத்தை வச்சு மிகப்பெரிய அளவில் வெளில வந்துச்சு, ஒரு பெரிய பேசு பொருளாகவும் மாறிச்சு. அந்த வாய்ப்பெல்லாம் இனி கிடைக்காது அப்படிங்கிறது தான். இன்னொன்று, அந்த ராஜாங்க டாஸ்க்கை சரியாக பண்ணல அப்படின்ட்டு விஜய் சேதுபதி கேள்வி கேட்க அவர் பதிலே சொல்ல மாட்டார். அது கனி அழகாக சொன்னாங்க. நம்மளெல்லாம் அவர் திட்டுறாருன்னு நம்ம வருத்தப்படுறோம், இது பண்ணுறோம், அவர் பாட்டுக்கு தலையை மட்டும் தொங்க விட்டு நின்றுறாரு அப்படின்ட்டு. அதான் எதிர்த்து நீங்கள் பேசினா தானே விவாதம் வரும், நமக்கு எதுக்கே அந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவர் அதை கடந்து போன அந்த காட்சிகளை பார்த்தோம். இதோட இவர் வெளியேறார், முத்தம்லாம் கொடுக்குறாரு சேதனை, அதெல்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சபரி உடைந்த அழும் காட்சியை காட்டுறாங்கங்க. சபரி இதுவரையும் அவங்க பாட்டி செத்த போது கூட பாத்ரூமில் தான் போய் அழுதுருக்காரு. முதல் முறையாக இங்கே அழுகுறனார். ஆனால் ஒரு முறை கன்ஃபெஷன் ரூமில் அழுதார். இப்போ உடஞ்சி அழுகுறேன். ஏன்னா அழுகைங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அது நிறைய பேருக்கு தெரியாத. இன்னொரு சபரி சொன்னார் பார்த்தீங்களா, நம்மளை நல்லவன் சொல்லும்போது நான் அதை கேரி பண்ணிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு. வாழ்க்கையில் அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். உங்களை நல்லவங்கிற பிராண்டு குத்திக்காதீங்க, ரொம்ப கஷ்டம். கேஷுவலாக இப்போ கமருதீன் மாதிரி கேஷுவலாக இருங்க, அது பிரச்சனையை ஏற்படுத்தாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேறு என்னங்க, இன்னைய நாளில் வேறு ஒன்றும் பெருசாக இல்லை.